என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து நம்ம கங்கையில் போய் அந்த கங்கை ஆற்றில் ஒரு வண்ணை பறவைன்னு ஒரு டைவ் அடித்து நான் பண்ண பாவத்தெல்லாம் தீர்க்க போகிறேன். நம்ம பாவமே பண்ணலை. கிளினிக்கில் ஷாம்பு பையா 5 टोटल 25. ओके तुम्हें क्या देना? हाँ ओके. இந்த ஸ்ட்ரீட் ஷோவில் நிறையா ஃப்ரீ லாக்கர்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கேயும் நிறையா ஸ்கேம்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ இதுதான் தஸ்வமித்ரா காடு. இந்த காடு நல்ல ஃபேமஸான, இங்கே தான் ஏகப்பட்ட பீப்புள்ஸ் வருவாங்க. நம்ம இப்போ இதில் எப்படி நேராக கங்கை பார்ப்போம். இதுதான் மோஸ்ட்லி குளிக்கிற இடம். அதை கயிறை தாண்டி உள்ளே போய் குளிக்க விடாது. தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. வெரி பேடு. கங்கை நல்லா நீட்டாகவே இருக்குங்க. கங்கையில் குணங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் அந்த காலம். இப்போமா கங்கையில் குணம் எதுவும் நடக்கிறது கிடையாது. கங்கை மேக்ஸிமம் 80% நீட்டாக தான் இருக்கும். ஒரு 20% இதெல்லாம் எதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் எதுக்குன்னா தேவ் தீபாவளி இங்கே லைட்டிங்ஸை காசியே ஜொலிக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நாளை கழிச்சு தேவ் தீபாவளி, அப்போ பாருங்க, நான் வீடியோ எடுத்து போடுறேன். தேவ் தீபாவளியில் காசியே சும்மா ஜொலிக்கும். அதுக்காண்டி தான் இந்த லைட்டிங். எல்லா ஹாட்லையுமே இந்த லைட்டிங்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்ஸ் தான். இன்னும் தெரியாத ஒரு பையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்க எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறாங்க. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. அப்படியே சாயங்காலம் வாக்கில் இந்த கங்கா கரையில் உட்காந்து அப்படியே கங்கை ரசிக்கிறது வேற லெவலு ஃபீலிங். அதுவும் அந்த நிலாவோட சேர்த்து கங்கை ரசிக்கிறது அவ்வளோதான். அவ்வளோதாங்க. நம்ம வந்ததுலேருந்து இந்த ஏரியாவில் தான் உட்காந்து அப்படியே கங்காவை பார்த்துட்டு அவ்வளோதான். இது நம்ம கங்கா ஆர்த்தி எப்படி பார்க்க போறோம். இங்க ஃபேமஸான இது கங்கா ஆர்த்தி. அவ்வளவுதாங்க, நம்ம கிளம்பியாச்சு. நம்ம போய் கங்கா ஆர்த்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம போஜன்ல போய் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்க ஸ்டே பண்ணன்னு தெரியல. ஒண்ணு இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம். இங்க நிறைய இடங்கள்ல நம்ம தமிழ்காரங்களே ஸ்டே பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஸ்டே பண்ணணும். பார்ப்போம் எங்க ஸ்டே பண்ணலான்னு. நிறைய தமிழ் ஆசிரமங்களுமே இங்க காட்சியில உண்டு. அங்கே நமக்கு போய் ஸ்டே பண்ண பர்மிஷன் கேட்டா கொஞ்சம் கொடுக்கலாம். பார்ப்போம் எப்படி ஸ்டே பண்ணலான்னு. உங்க எல்லாத்துக்கும் மணிகர்ணிகா காடு தெரியும். இது கரிசந்திரா காடு. இங்கேயுமே டெட் பாடி பர்னிங் பிளேஸ். ஏதோ ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்த பத்தி. மணிகர்ணிகா காட்டை விட இங்கே நல்லா இருக்குங்க. இங்கே நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து கூட பார்க்கலாம். அப்படி நிறையா பெஞ்சஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க, அந்த ஃபாரினர்ஸ்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய், ஐயோ நமக்கு இல்லையா? அவங்க ஜப்பான் நினைக்கிறீங்க. பார்க்குறதுக்கு ஜாப்பனீஸ் மாதிரி தான் இருக்காங்க. சிவான்னு நம்ம தமிழில் எழுதியிருக்கோம். இந்த காட்டு பேர் என்ன தெரியல, காலையில் பார்த்துடுவேன். இவ்வளோ ஏதோ லோக்கல் ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஃபாரினர்ஸ் தான் சும்மா ரயில்வே இருந்தாங்க. நம்ம ஒரு வழியில் பொண்ணுங்கள்லாம் வட்டம் போட்டு கும்மி அடிப்பாங்களே, அதே மாதிரி தான் இங்கே இது.
ஆனால் இங்கே இடையில ஏதோ ஒரு விளக்கு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு பானை மாதிரி அதில் விளக்கு வச்சு அதை சுற்றி அப்படியே கும்மி அடிக்கிறாங்க, கிளாப் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. பாருங்கள், ஃபாரினர்ஸ் எல்லாமே அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதில் அப்படியே அவங்க பாட்டுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக பண்ணுறாங்க. வாரணாசிக்கு ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வருவாங்கங்க, அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பாருங்க, அவங்க வந்து நம்ம இந்தியாவோட பிலீவ் வந்து ரொம்ப ரொம்ப நம்புவாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில். மணி கரெக்டாக 6:30 ஆகுதுங்க. வார வழியில் அப்படியே லேட் ஆகிட்டு கங்கா ஆரத்தி வேறு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. போய் பார்ப்போம். நடந்துட்டு தான் இருக்கும். 6 மணிக்கே அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே உள்ள நிறையா முக்கியமான ஹாட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாகவே நடக்கும். காசியில் நிறையா ஆர்டிஸ்ட்டுமே இருப்பாங்கங்க. இந்த மாதிரி ஆர்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாங்க. நமக்கு தேவையில்லை, நம்மளே ஒரு நடமாடும் ஆர்த்தி. கங்கா ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. சரியான கூட்டங்க. இப்போ தீபாவளினால ஏகப்பட்ட க்ரௌடு வந்திருக்காங்க காசிக்கேனால. பயங்கரமான கூட்டம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இல்லாட்டி நீங்கள் எந்த மதமோ, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இந்த கங்கா ஆர்த்தி வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்பாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த இவ்வளோ மக்களோட உட்காந்து அந்த கங்கா ஆர்த்தி பார்க்குறதுக்கு வேறு லெவல் ஃபீலாக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி இடம் கிடைக்கல நமக்கு. முன்னால் ரோவில் உட்காந்து பார்த்தோம்னா செம்ம ஃபீலாக இருக்கும். பயங்கர க்ரௌடுங்க. அது மாதிரி இங்கோடி பாருங்கள், கப்பலில் வந்து நின்று, இந்த போட்டில் வந்து நின்று கங்காவில் இருந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறையா போட் ரைட்ஸ் இருக்கும். கங்கா ஆர்த்தி பார்க்குறதுக்குள்ள போட் ரைட்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக கேட்பாங்க. மற்ற டைம் போனீங்கன்னா 100, 100, 200க்கே நம்ம சுற்றி போகலாம். அடா, இங்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்கிங்க. வாங்க, நம்ம முன்னால் போகணும். அவ்வளோதான், முன்னால் வந்தாச்சு. ஆனால் இங்கேருந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்கிங்க. அதை விட இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. அங்கேருந்து இங்கே வந்தேன். நாளைக்கு நம்ம சீக்கிரம் வந்து முன்னாலே ரோடு உட்காந்துருக்கோம். அவ்வளோதாங்க. நின்றுட்டுலாம் பார்த்தா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி கால் வலிக்கு நான் போய் சாப்பிட கிளம்பலான்ட்டு இருக்கேன். நாளைக்கு கங்கார்த்தி முன்னால் ரோவில் உட்காந்து பார்க்கோங்க நம்ம. ஐயோ, இந்த கடைங்க, இந்த கடையை கொஞ்சம் பாருங்க. நம்ம 90s மிட்டாய்ங்க. இல்லை, நம்ம 90s மிட்டாய்ஸாக வச்சுருக்காங்களே. ஆல்ரெடி நான் ஒரு ரீல்ஸில் பார்த்துருக்கேன். இந்த கடை இங்கே தான் இருக்குது பாருங்களேன். நம்ம வாங்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு கேஷ் இல்லைங்க. கூகுள் பே தான் இருக்குது, ஆனால் இங்கே ஸ்கேனர் எதுவும் இருந்த மாதிரி இல்லை. சரி, நம்ம இன்னொரு நாள் வாங்கிக்கிடுவோம். போவோம் நம்ம. நம்ம நேராக இப்போ சாப்பிட போங்க. எனக்கு கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஏதோ பைப்பு தோண்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேக் வாசன், நம்ம எப்படியாச்சும் ஓடிடலாம். இந்த காசிலே எனக்கு மனப்படமாக தெரிஞ்ச ஒரே போகக்கூடிய இடம் அன்னபூர்ணா போஜன் கரை தான் எனக்கு மனப்படமாக தெரியும். மற்ற இடங்கள்லாம் நமக்கு விட்டு அவ்வளோதான் தொலைஞ்சி போயிடுவேன். ஆனால் இந்த இடத்துக்கு எங்கே விட்டா நான் ஈஸியாக வந்துடுவேன். இதுதாங்க இங்கே உள்ள பஜார் ஏரியா. இப்படி லைட்டிங்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும் காசியை. இது வந்து இப்போன்னு இல்லை, எப்போதுமே காசி இப்படி தான் இருக்கும். காசியில் வருஷத்தில் 365 நாளுமே திருவிழா தான். 365 நாளுமே மக்கள் கூட்டம் இப்படி தாங்க இருக்கும். இப்போ தீபாவளிக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கும். நம்ம இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். வாங்க என் கூட நீங்களும் அப்படியே காசியோட தெருக்களில் ஒரு நைட் வாக் போகலாம். வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஓகேங்க, எப்படியாச்சும் ரயில்வே ஸ்டேஷன் போயிடும். ரயில்வே ஸ்டேஷன் போனால் தான் முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட சார்ஜர் சுத்தமாக இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்த ஃபோனு எல்லாத்துக்கும் சார்ஜர் போடணும். அதுக்காண்டி தான் இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். இல்லாச்சும் நம்ம இங்கே டெம்பிள்கிட்டே தங்கியிருக்கலாம். சார்ஜர் எதுவும் இல்லைனாலும் நம்ம ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து போயிட்டுருக்கோம். அங்கே தான் சார்ஜ் போட முடியும். எங்கேயும் சார்ஜர் போடுறதுக்குலாம் இடம் இல்லை. நம்ம இருந்தாலும் காசு கேட்பாங்க. அங்கே காசு கிடையாது, அதனால அங்கே போகணும். ஓகேங்க.
இது ஃபுல்லா காசிக்கு உள்ள தெருவுகள். நம்ம ஊர்வலெல்லாம் ரோட்டுக்கு சென்டரில் நம்ம வந்து இந்த நேஷ்னல் ஃப்ளாக் அந்த மாதிரி லைட்டு தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு காவி கலர் ஃப்ளாக்கு பறக்க விட்ருக்காங்க. இது ரிலிஜியனுக்காகயா இல்லாட்டி வேறு எதுவும் இங்கே உள்ள கட்சி கொடியான்னு தெரியலங்க. பூரா இடங்கள்லையுமே இந்த மாதிரி தான் கொடிகள் பறக்குதுங்க. இது இங்கே யூபியில் உள்ள ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுங்க. இங்கே பெருசாக பஸ்ஸஸ் வந்து காசி சிட்டிக்குள்ளே அதோடு இல்லை. இதுதான் வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன். இங்கே நிறையா பேர் ஸ்டே பண்ணுவாங்க. நிறையா பாபாக்கள், அதே மாதிரி சாமிகள், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற நிறையா பேர் நம்மளே மாதிரி இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ப்ராப்பரான ஐடி கார்டு மட்டும் இருந்தால் போதும். நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போகாமல் இந்த ஏரியாஸ்க்குள்ளே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். போலீஸ் நம்மளை என்கொயரி பண்ணாலுமே நம்ம ஐடி கார்டை ப்ராப்பராக காட்டினா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்குவாங்க. இதுதான் பேசஞ்சர்ஸ் ஷெல்டர்ஸ் ஏரியாங்க. இங்கே தான் நம்ம இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிறோம். நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஆனால் போலீஸ்காரங்க வந்து நம்ம எதுவும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஐடி கார்டு இருந்தால் போதும். ஆனால் இங்கே ஏகப்பட்ட ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க, ராபரிஸ், இதெல்லாம் நடக்கும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க. அவ்வளோதான், நாளைக்கு சந்திப்போம்.